ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் vlog ஆஃப் பெங்களூர் நாட்கள். ஸோ போன வீடியோவில் எம்டிஆரில் சாப்பிட்டுட்டு போகிறது தான் காமிச்சிருப்போம். அப்படியே ஒரு பிக் புல் டெம்பிளுக்கு போய் நல்லா ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பர் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிசைனராக இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கினோம். அந்த பேக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் சுபாங்கின்னு ஒரு கடையை விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே லெஹங்கா கலெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. உங்களோட வெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் லெஹங்காஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே அம்மா ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாரி, அம்மா வாங்கிட்டு வரல, எங்கள் அண்ணா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சிக்கன் ஆச்சு, ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சுட்டாங்க. அப்படியே ஒரு முட்டை பொரியல், அப்படியே சூடாக சாதம், அப்படியே மூணுமே வச்சு சாப்பிடும்போது அப்படியே பக்காவாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே சிக்பேட் போகலான்னு தான் கிளம்புனோம். ஒரு கார் புக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா சாரல் மாதிரி தான் அடிச்சிச்சு. அப்படியே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சிக்பேட் வந்து ரீச் பண்ணியாச்சு. சிக்பேட்டில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை கம்பேர் பண்ணும்போது சிக்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒட்டியானம் கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, அதுவுமே வாங்கினோம். ஆனால் அப்படியே நல்லா கூல் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஆனால் அப்படியே ஒரு கடையாக பார்த்துட்டே வந்தோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் சாரீஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே மெட்ரோக்கு வந்துட்டோம். ட்ரெயினுமே வந்துடுச்சு. அப்படியே ஏறி அப்படியே இறங்கி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு அப்படியே எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போனோடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ வந்தோடனே கொஞ்சம் நேரம் போர் அடிச்சிச்சு. ஸோ அதான் கொஞ்சம் நேரம் வந்து நடந்துட்டு இருந்தேன். இது வந்து கார்மேலரம் ஸ்டேஷன், ரொம்ப குட்டியான ஸ்டேஷன். ஸோ அங்கே அப்படியே பால் வாங்கி குடிச்சிட்டு சும்மா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டி பையான அழகாக ஒரு நாய் வந்துச்சு. ஆனால் அதையுமே பார்த்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஏறி உட்காந்துட்டு அப்படியே பேக்ஸ்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே படுத்தாச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே மதுரைக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் பாய், நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.